ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். புரட்டாசி மாதம் குரோதி வருஷம் 17/9/2024 17/10/2024 வரணும் உண்டான காலகட்டத்திற்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். பொதுவாகவே நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்ற அடிப்படையில் மாதத்தினுடைய பிறப்பை கொண்டாடுறோம். அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சௌரமான மாதத்தை நம்ம தமிழ்நாடு ஃபாலோ பண்ணுறோம். மிச்ச ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது பஞ்சாப், கர்நாடகா, இந்த மாதிரி ஸ்டேட்ஸு, கர்நாடகா, ஆந்திரா இதெல்லாம் சந்திரமான மாதங்கள்னு சொல்லக்கூடியது. அமாவாசைக்கு அடுத்த நாளில் அவங்களுக்கு மாதம் பிறக்கும். நம்மளுக்கு மாதம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி செல்லக்கூடியதை சூரிய மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதம்ன்றது கன்னியா மாதம், புரட்டாசி மாதம் பிறகுறது 17/9/2024 அன்றைக்கி. இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா, காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் புதன், கன்னியில் சுக்கிரன், சூரியன் மற்றும் கேது, சனி பகவான் கும்பத்திலும், மீனத்தில் ராகு பகவான் இருக்கா. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மாத காலங்கள் மாற்றங்கள் என்ன அப்படின்னா, 19/9/2024 அன்றைக்கி 2 கிரகங்கள் மாறுறது. புதன் சிம்மத்திலிருந்து கன்னியிலும், சுக்கிரன் கன்னியிலிருந்து துலாத்திலையும் மாறுறார். அதற்கு பிறகு 6/10/2024 அன்றைக்கி பார்த்தேன்னா, புதன் கன்னியிலிருந்து துலாத்திலும், அதுக்கப்புறம் 14/10/2024 அன்றைக்கி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கும் துலாத்திலிருந்து போகிறார். இந்த மாதத்தில் வரக்கூடிய, அதாவது என்ன சொல்கிறது, பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்களுடைய பயிற்சிகள் இதுதான். இப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தலையானா, புரட்டாசி மாதம்னு சொல்லக்கூடியதே பித்ருக்களுக்கு உண்டான மாதம்னு சொல்கிறோம். நம்முடைய மூதாதையர்களுக்குன்னு ஒரு மாதத்தை கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் பார்த்தலையானா, இந்த 18ஆம் தேதி அன்றைக்கே பௌர்ணமி வருது. 18ஆம் தேதிக்கு மாலைய பட்சம் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாலைய பட்சம் அப்படின்னும் போது 15 நாள். ஒரு பட்சம் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்னு 2 பட்சம் வரும் ஒரு மாதத்துக்கு. அது மாலைய பட்சம் வளர்பிறையை ஒன்றாகவும் தேய்விரையை ஒன்றாகவும் சொல்லக்கூடியது. பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு வரக்கூடியதை தேய்விரை கிருஷ்ணபக்ஷம்னு சொல்லக்கூடியது. இதில் மாலைய பட்சம் பௌர்ணமிக்கு அடுத்த நாளிலிருந்து பிரதமையிலிருந்து ஆரம்பிக்கும். இது 15 நாட்கள் வரும் அமாவாசையோடு சேர்த்து. அமாவாசைக்கு அன்றைக்கி மாலைய அமாவாசை வரும். 18/9/2024 அன்றைக்கி மாலைய பட்சம் ஆரம்பம். இந்த மாலைய பட்சத்தின் விசேஷம் என்ன அப்படின்றத ஒரு தனி வீடியோ போடுறேன். இந்த மாலைய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை தனியாக செய்யணும். அதாவது தந்தையார் இல்லாதவர்கள், தாய் தந்தையர்கள் இல்லாதவர்கள், இருவரும் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லக்கூடிய கர்மாக்களை செய்வதன் மூலியமாக அவர்களுக்கு பித்ருக்களின் ஆசிகள், அவர்கள் குடும்பமும் அவர்களுடைய சந்ததியினரும் மிகவும் நன்றாக இருப்பார்கள். எந்த ஒரு தடங்களும் எடுக்கும் முயற்சியில் வராது. இதனால தான் பித்ருக்களும் ரொம்ப முக்கியம், குலதெய்வமும் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது. அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் எப்போவுமே. சரி, இந்த மாதத்தில் மகாபரணி 21/9/2024 அன்றைக்கி மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை தவிர 25ஆம் தேதி அன்றைக்கி மத்திய அஷ்டமி. மத்திய அஷ்டமின்னா நடு நாள், அதாவது பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் உண்டான நடு நாள், 8ஆம் நாள் மத்திய அஷ்டமி. 26ஆம் தேதி அவிதானவமி. இந்த அவிதானவமி, மத்தியாஷ்டமி, மகாபரணி இதெல்லாம் என்ன விசேஷம் அப்படின்னா, உங்களுடைய மூதாதையர்கள் மரணித்தனுடைய டேட்டோ இல்லைன்னா அவருடைய இது எந்த திதி அதெல்லாம் தெரியல அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் இந்த 3 நாட்களில் ஏதோ ஒரு நாளில் பண்ணிடலாம். இது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குருக்கள்கிட்டையோ, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ரெகுலராக வரக்கூடிய வாத்தியார்கிட்டையோ கேட்டுன்னு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதுக்கு பிறகு மாலைய அமாவாசை 2/10/2024 அன்றைக்கி மாலைய அமாவாசை. அதுக்கு அடுத்த நாளிலிருந்து நவராத்திரி உற்சவம். நவராத்திரின்றது ஒரு பெரிய உற்சவம். இந்த இதில் நவராத்திரி ஆரம்பித்ததுலேருந்து 10 நாள் ரொம்ப விசேஷமாக போகும். 11/10/2024 அன்றைக்கி பார்த்தாலேதான் சரஸ்வதி பூஜை. வெள்ளிக்கிழமை வேறு வருது இந்த வாட்டி, ரொம்ப விசேஷம். அதற்கு அடுத்த நாள் விஜயதசமி. 12ஆம் தேதி அன்றைக்கி தசமி. இது மிகவும் ஏற்றமான ஒரு நாளாக சொல்லப்படுகிறது. விஜயதசமி அன்றைக்கி பார்த்தாலேனால்
எல்லா விதமான பூஜைகளும் நீங்கள் செய்யக்கூடிய இதுக்கு வந்து பண்ணுறது உங்களுக்கு டூல்ஸாக உதவக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் வந்து அது அன்றைக்கி வந்து பூஜை போடணும்னு சொல்லுது. எல்லாத்துக்குமே மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான நாள் அது. சரஸ்வதி பூஜை அன்றைக்கும் சரி, அந்த அதாவது விஜயதசமி அன்றைக்கும் பெரிய விசேஷம். இதை தவிர பார்த்தீங்கன்னா வித்யா ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல குழந்தைகளை ஸ்கூல் சேர்க்குறவா இந்த விஜயதசமி அன்றைக்கி போய் சேர்த்துட்டு வர்றது பெரிய விசேஷம். அன்றைக்கி வந்து அபியாசம் பண்ணுவா ஸ்கூலில். அதன் மூலியமாக அவர்கள் அன்னியிலேருந்தே வந்து ஸ்கூலில் சேர்ந்ததாக கணக்கு வச்சுட்டு அன்னியிலேருந்து படிக்க ஆரம்பிப்பாள். இது வந்து ரொம்பவும் விசேஷமான நாள். இந்த மாதம் பார்த்தாலேனா பொதுவாகவே மாத கிரகங்கள்ன்றதை வச்சு நம்ம வந்து பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில். இதை தவிர என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானால் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய நேம் அண்டு பேரண்ட்ஸ் நேம் எனக்கு அனுப்புங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு முதல்ல அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அதை தவிர வந்து லக்ன சந்தி, லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை குறித்து உங்களுக்குன்னு ஒரு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், நீங்கள் அதை போடுங்க. இந்த சந்தியில் என்ன பெரிய விசேஷம்னா, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து துலா ராசின்னு நினச்சிட்டு இருப்பா, ஆனால் விருச்சிக ராசியில் பிறந்திருப்பா. அதாவது விசாக நட்சத்திரமாக இருக்கும். துலா ராசின்னு நினச்சிட்டு 3ஆம் பாதத்தில் இருக்கேன்னு நினச்சிட்டு இருப்பா, ஆனால் 4ஆம் பாதம் விருச்சிக ராசியில் இருக்கும். அதனால் பாத சந்தி வரும்போது ராசியும் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் குணாதிசயங்களும் மாறும். அதை தவிர நீங்கள் நினச்சது எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய அதே மாதிரி லக்னமும் வந்து அந்த மாதிரி சந்தியில் இருந்ததுன்னா மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம். இதன் மூலியமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய பலனும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்களும் வந்து மாறுபடும். அதனால் என்ன ஆகும்னா, நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது வந்து துலா ராசின்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் விருச்சிக ராசியில் இருப்பீங்க. பலாபலன்கள் மொத்தமே மாறும். உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸு, உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள், நீங்கள் அதிர்ஷ்டம் இல்லாத நாட்களில் போய் அதிர்ஷ்டம் நினச்சின்னு பண்ண போய் அதுவும் ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இதை மட்டும் இப்போ குறிச்சிட்டு பண்ணுறது ரொம்பவும் விசேஷம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். பெரிய விசேஷம். இந்த மாதம் ஆரம்பித்த 2 நாளில் பார்த்தேன்னா ராசிநாதன் நீச்சப்பட்டிருந்தார் இவ்வளோ நாள் 5ஆம் இடத்துல. இப்போ வந்து 6ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இதை தவிர பார்த்தேன்னா இந்த மாதத்தில் குழந்தை பிராப்தி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 3 கிரகங்கள், சூரியன், புதன் மற்றும் கேது 3 கிரகங்கள் இருக்குது. ஆட்சி பெற்ற புதன் கேத்துவோடு இருக்கிறதுனாலையும், கேத்து வந்து நல்ல ஒரு 20 டிகிரிக்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. திருமண யோகம் நிச்சயமாக உண்டு. என்னடா இது புரட்டாசி மாதத்தில் திருமண யோகம்ன்றாலேன்னா, புரட்டாசி மாலையபட்ச காலங்களை தவிர்த்து அமாவாசையை தாண்டினதுக்கப்புறம் நவராத்திரி டயத்தில் வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது திருமணத்திற்கு பாக்கியம் உண்டு. அதாவது நீங்கள் இது மாற்றிக்கிறது, உங்களுடைய ஜாதகம் மாற்றிக்கிறது, பையன் பொண்ணு ஜாதகம் மாற்றிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் ஒன்றேன்னா ஐப்பசி மாதத்திலே கல்யாணம் ஆகிடும். கவலைப்பட வேண்டாம். ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தேன்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நண்பர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனும் ஆட்சி பெற்று போயிட்டார் 6ஆம் இடத்துல. சுற்றுலா பயணம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால சிறு சிறு செலவுகள் செய்வீங்க. சந்தோஷத்திற்காக செலவுகள் செய்யக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற புதன் இருக்கிறதுனால உங்களுடைய பதவி புகழ், அந்தஸ்து, கௌரவம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தா பொதுவாகவே இந்த மாத பலன்கள்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இந்த கிரகங்களினுடைய மூமெண்ட்டை வச்சு சொல்லுவோம். சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதால கண்டிப்பாக நீங்கள் வந்து புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஒரு வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மூலியமாக பேச்சில் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு கீழே தொழிலில் வேலை செய்கிறவங்க, உங்களுக்கு கீழே அடிபடிந்து வேலை செய்கிறவங்க மூலியமாக பிரச்சனைகள் வரும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி, சுவ செய்தி வரக்கூடிய
வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறது மூலியமாக தந்தையின் உடல்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. கேது பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனாலே ராகு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் யார் ஒன்றும் போட்டி போட வேண்டாம்னு சொல்கிறோம். ஏன்னா 6ஆம் இடத்துல சுவர் போய் உட்கார்றதுனால அந்த அளவு விசேஷம் இல்லை அப்படின்றத சொல்கிறோம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையும் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 4ஆம் அதிபதியை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும். இருந்தாலும் உங்களுடைய மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் இல்லை, மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். நினைத்தது எல்லாமே வரும். அதுவும் பார்த்தோம்னா கலைத்துறையில் இருக்கிறவா, அதை தவிர இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய இது அந்த பால் வணிகம் செய்கிறவங்க, அதை தவிர பால் பதார்த்தங்கள், பதனிடும் பதார்த்தங்கள், அதாவது பன்னீர், வெண்ணெய், நெய், இந்த மாதிரியான விஷயங்கள், வெள்ளை நிற ஆடை, கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அதை தவிர எலக்ட்ரிக்கல் பல்பு, ஒயிட் கலர் மில்க் ஒயிட் பல்பு விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் கலைத்துறையில், சின்னத்திரை, பெரிய திரையில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பால் துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையப்போகுது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தால் சில நாட்கள் உங்கள் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. அந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம நாட்களில் புதிதான முயற்சி வேண்டாம், வெளியூர் வழிவான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணுறது நல்லது. அதை தவிர பார்த்தேனால் சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் மறையும் போது மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவு எடுக்கக்கூடும். இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டம நாள்னு பார்த்தேனால் 8/10/2024 10/10/2024 வரை உண்டான நாட்களாக சந்திராஷ்டமம் வருது. அதனால் சந்திராஷ்டமத்துக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணிவிட்டு அந்த நாட்களில் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா பண்ணுவோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமையப்போது. நீங்கள் அதாவது உங்களுடைய பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அளவில் இருந்தீர்களே ஆனால், அதாவது உங்களோட தந்தை இல்லாதவர்கள், தாய் தந்தை இல்லாதவர்கள், இவர்கள் மட்டும்தான் தில தர்ப்பணம்னு சொல்லக்கூடிய எள்ளு தொட்டு தர்ப்பணம் செய்யக்கூடிய அருகதை உண்டானவர்கள். இவர்கள் செய்வதன் மூலியமாக பித்ருக்களுக்கு செல்லக்கூடிய, அதாவது செய்ய வேண்டிய கர்மாக்கள் நிறைவடைகிறது. அதனால் குடும்பம் விருத்தி பெறும், நல்லபடியாக இருக்கும், பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கும். அது தவிர உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் நல்லபடியாக இருக்கும், எந்த ஒரு விஷயத்திலையும் தடங்கள் வராது. இந்த மாதம் நீங்கள் திருப்புல்லானி, ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்புல்லானி தர்பாரண்யேஸ்வரர் இருப்பார். திருப்புல்லானி போய் சேவிச்சுட்டு வாங்க. அதை தவிர அங்கே திருதர்ப்பண ஹோமம் பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.